வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் அறிய இருப்பது குரில் மற்றும் நெடில். உயிரெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? உயிரெழுத்துக்கள் 12. அவை அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. இவற்றுள் நாம் குரில் மற்றும் நெடில் எழுத்துக்களை வகைப்படுத்த வேண்டும். முதலில் குரில். குரில் என்றால் குறுகிய ஓசை உடைய என்று பொருள். அ, ஆ என்பவனவற்றுள் குறுகிய ஓசை உடைய எழுத்து எது? அ அல்லது ஆ? ஆம், ஆ என்பதே குறுகிய ஓசையுடைய எழுத்து. அதேபோல் உயிரெழுத்துக்கள் 12 குரில் எழுத்துக்களை வகைப்படுத்த வேண்டும். ஆ என்பது குரில், அதன் பின் ஈ குரில், ஊ குரில், ஏ குரில் மற்றும் ஐ என்பதும் குரில். உயிரெழுத்துக்களில் குரில் என்பது 5 எழுத்துக்கள். 5 எழுத்துக்கள் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். இப்போது நெடில் எழுத்துக்களை காண்போம். நெடில் எழுத்து ஆ. நெடில் என்றால் நீண்ட ஓசையுடைய. ஆ, ஈ நீண்ட ஓசையுடைய என்பது பொருள். ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ, ஔ. இவையே உயிரெழுத்துக்களுள் நெடில் எழுத்துக்கள். குரில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. இதேபோல் நீங்கள் கக்கா, கிக்கி, குக்கு, கா வரிசையில் உள்ள குரில் மற்றும் நெடில் எழுத்துக்களை வகைப்படுத்த வேண்டும். நன்றி.